ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜா சுஜா சிஸ்டர் சேனல். இன்றைக்கு நாங்கள் ரவையில் ஒரு கேசரி ஒன்று தான் செய்ய போகிறோம். கேசரி நல்ல ஈஸியாக செய்து கொள்ளலாம். அதை எப்படி செய்கிறதுண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பை மூட்டிட்டு தேவையான அளவு நெய் விட்டு கொள்ளுவோம். நான் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பை வறுத்தெடுத்து கொள்ளுவோம். இது இப்போ பாதி நல்லா வறுபட்டுட்டுது. இதோட நான் உலர்ந்த திராட்சையும் போட்டுக்கொள்ள போகிறேன். இந்த திராட்சை நல்லா ஊதி பலூன் மாதிரி வரும். அப்போ இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இது நல்லாவே வறுபட்டுட்டுது. நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இதை இறக்கிட்டு இந்த நெய் சட்டியிலேயே நாங்கள் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். இது நெய்யில் வறுபடும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நன்றாக வறுத்தெடுத்து கொள்ளுவோம். இது கலர் மாறாமல் வறுத்தெடுத்து கொள்ளணும். இப்போ இறக்கி ஆற வச்சு கொள்ளுவோம். நாங்கள் மறுபடியும் அடுப்பில் சட்டி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொள்ளுவோம். நான் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி விட்டிருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சதும் நாங்கள் கேசரி பவுடரை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வறுத்த ரவையை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி கொள்ளுவோம், கட்டிப்படாமல். இந்த ரவை தண்ணி முழுக்கலையுமே இழுத்து எடுத்துடும். எவ்வளவு தண்ணி விட்டாலும் ரவை அப்படியே இழுத்து எடுத்துக்கொள்ளும். பாருங்க, தண்ணியே இல்லாமல் வந்துட்டுது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். சுவைக்கேற்ப சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் 1 கப் ரவைக்கு 1 கப் சீனி சேர்த்துருக்கிறேன். சீனி கொஞ்சம் அதிகமாக தேவைன்னு சொன்னால் 1/4 கப்பும் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை குறைவாக வேண்டாம் 3/4 கப்பும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நன்றாகவே கிளறிக்கொள்ளுவோம். சுவைக்காக கொஞ்சமாக உப்பு, வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக நெய் விட்டு இதை நன்றாகவே கிளறிக்கொள்ளுவோம். இப்போ இந்த பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரியையும் திராட்சையையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு நன்றாக கிளறி கொள்ளுவோம். இப்போ கேசரி நன்றாகவே ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இறக்கி எடுத்துட்டு இதை சுட சுடவும் பரிமாறிக்கொள்ளலாம், இல்லைன்னா ஆற விட்டும் பரிமாறிக்கொள்ளலாம். மிகவும் சுவையாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரி செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. நான் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.